Hello friends, welcome to Mr. Stitch Blouses. இந்த மெஷின் வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து Bernette Go நம்பர் 8. இந்த மெஷினோட ரிவ்யூ, இந்த மெஷின் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இந்த மெஷினோட பட்ஜெட், என்ன பட்ஜெட்ல இந்த மெஷின் கிடைக்குது அப்படின்றது எல்லாமே டீடைல்டா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல பார்த்தாச்சு. இந்த வீடியோல டைரக்டா வந்து நம்ம மெஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மெஷின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து மெஷின்ல பாபின் வைண்ட் பண்றது எப்படி, இந்த மெஷினுக்கு த்ரெட் போடுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாபின் வைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா த்ரெட்டை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இது ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப் வந்து இங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து இங்க எடுத்துட்டு அப்படியே இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்களா, ஸோ இதுல மாட்டிக்கணும். மாட்டிட்டு திரும்ப வந்து அடுத்து இங்க ஒரு டிஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டிஸ்க்ல வந்து இந்த மாதிரி த்ரெட்டை போட்டுக்கணும். ஸோ இதுல வந்து நீங்க த்ரெட் போடும்போது அதுலயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க கரெக்டா போட்டுக்கலாம். இப்போ இந்த த்ரெட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாபின்ல வைண்ட் ஆகணும். ஸோ நான் இங்க வந்து பாபினை ஃபிட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மெஷினோடயே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாபின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாபினை வந்து இங்க மாட்டிட்டு இந்த ராட் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ல மூவ் பண்ணிட்டு இந்த த்ரெட் எடுத்தோம் இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து இந்த பாபின்ல அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். நம்ம சும்மா ஒரு 2-3 ரொட்டேட் பண்ணா போதும். இது பண்ணிட்டு நம்ம வந்து மெஷினை ரன் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் மெஷினை ரன் பண்றேன். இப்போ வந்து பாபின் வந்து ஃபில் ஆன உடனே இந்த ஒயிட் கலர் ராடு வரலும் அந்த த்ரெட் ஃபில் ஆன உடனே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா நின்றும். நம்ம வந்து இந்த ஃபுட்டரை டச் பண்ணாலுமே அந்த பாபின் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ இது வந்து இப்போ ஃபில் ஆயிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நின்றும். ஸோ அவ்வளோதான், இது வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாபினோட ராடை வந்து இந்த சைடு மூவ் பண்ணிட்டு இதை நம்ம வெளியில எடுத்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க இந்த அளவுக்கு அழகா பாபின் வைண்ட் பண்ணிருக்குன்னு. ஸோ இதுல வந்து மெஷின்ல வந்து ஆட்டோமேட்டிக் பாபின் வைண்டர் எந்த அளவுக்கு சுத்தணும்னு தேவையோ அதுவே சுத்திட்டு நின்றோம். நம்ம வந்து எக்ஸஸா சுத்திடுவோமோ அப்படின்ற பயம் எல்லாம் தேவையில்லை. அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும் த்ரெட் எல்லாம் ஃபில் ஆன உடனே. ஸோ இது வந்து வைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து மெஷின்ல எப்படி இன்செர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து மெஷின்ல பாபின் போடுற இடம் இதுதான். ஸோ இதுல வந்து பாபின் கேஸ்லாம் நம்ம போட தேவையில்லை. டைரக்டா பாபின் மட்டும் நம்ம இன்செர்ட் பண்ணா போதும். இந்த இடத்துல பிளாக் கலர்ல ஒரு லீவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இந்த பாபின் மேல ஒரு கிளாஸ் மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை லிஃப்ட் பண்ணி எடுத்தோம்னா இப்படி எடுத்துடலாம். ஸோ இது தனியா இப்படி வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பாபின் வைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த பாபினை இதுக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டு இதுலயே வந்து ஆரோ கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல. அந்த ஆரோ டைரக்ஷன்ல இந்த த்ரெட்டை வந்து நம்ம இழுத்துக்கணும். இங்க ஒரு ஆரோ இருக்கு லாஸ்ட்ல. ஸோ இந்த ஆரோல நம்ம த்ரெட்டை கொடுத்தோம் அப்படின்னா த்ரெட் வந்து எக்ஸஸா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். இப்போ பாருங்க வெளியில வந்துருச்சு அந்த த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்டை எடுத்து போட்டுட்டு நம்ம இந்த கிளாஸ் இது இருக்கு இல்லையா, இதை வச்சு அப்படியே லாக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து மெஷின்ல நூல் கோர்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து த்ரெட் பூல்ல வந்து த்ரெட் போட்டிருக்கேன். நான் வந்து பாபினுக்கு போடும்போது போட்டேன் இல்லையா, அதே தான் சேம். அதுக்கப்புறம் வந்து இதுல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுலயே வந்து ஆரோ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆரோலயே வந்து நம்ம த்ரெட்டை வந்து போட்டுறணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆரோல நான் போட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதுல வந்து த்ரெட்டை போட்டுட்டு இந்த ஹோல் வழியா அப்படியே த்ரெட்டை வந்து கீழே எடுக்கிறேன். இதுல வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே ஒரு ஆரோ இருக்கு, இங்கே ஒரு ஆரோ இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ண போறோம் நம்ம. ஸோ இந்த த்ரெட் வந்து இங்க இருக்கா, இந்த த்ரெட்டை வந்து அப்படியே எடுத்து நான் ரிவர்ஸ் எடுத்துடுறேன். இந்த ரிவர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மேல ஒரு ராட் இருக்குல்ல, இந்த ராட்ல நம்ம மாட்டிக்கணும். அப்படி மாட்டியாச்சு. திரும்ப அப்படியே கீழே வரணும். இங்கே ஒரு ராடு இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ராடு இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ராட்ல நம்ம மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் கீழே இன்னும் ஒரு ராடு இருக்கு, நீடில் பக்கத்துல இருக்கு அந்த ராடு, அதுல மாட்டணும். ஸோ இந்த ராட்ல மாட்டுறது வந்து கொஞ்சம் நூலை லூஸா விட்டுட்டு மாட்டினீங்கன்னா தான் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம நீடில் போடணும். ஸோ த்ரெட்டை வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இந்த நீடில் அப்படியே த்ரெட் போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து ஃபேஷன் மேக்கர் மிஷினை பொறுத்தவரையிலும் எல்லா ஃபேஷன் மேக்கருக்குமே இந்த மாதிரி சென்டர்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீடிலுக்குள்ள த்ரெட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்படியே இந்த ஹோல்குள்ள நம்ம த்ரெட்டை போட்டோம்னா போட்டுடலாம். நான் போட்டுட்டேன். பாபின் வைண்ட் பண்ணிட்டு மெஷின்ல த்ரெட்டும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் போட்டு பார்க்க போறோம். இந்த ஸ்டிச் கரெக்டாக விழுந்துச்சுன்னா தான் நம்ம வந்து போட்ட த்ரெட்டு பாபின் வைண்ட் பண்ணது எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பாபின் வைண்ட் பண்ணி மெஷின்ல த்ரெட் போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு பார்த்தாச்சு. இந்த ஸ்டிச் பாருங்க எவ்வளவு நெருக்கமா அழகா வந்திருக்குன்னு. ஸோ இந்த மெஷின்ல வந்து நம்ம த்ரெட்டோட லென்த் விட்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சொல்றேன்.